மலையை விட, கடலை விட, நதியை விட, குளத்தை விட அதி மர்மமானதும் அதி ரகசியமானதுமான நீர் கண்ணீர்னு ஆரம்பிக்கிறார். அந்த கண்ணீர் அவ்வளவு ரகசியமானது. அது எதனால கண்களில் இருந்து வெளிப்பட்டு வெளியில் வருகிறது, எட்டி குதிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. தெருவில் நீங்கள் நின்று ஒரு தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களை பார்த்து வாலாட்டி வருகிற நாயை பார்த்து அதன் தலையை தடவி கொடுத்து அந்த தேநீர் கடையில் விற்கிற சில பிஸ்கட் துண்டுகளை வாங்கி அந்த நாய்க்கு போட்டு அது சாப்பிடுகிறதா சாப்பிடவில்லையா என்பதை அழகு பார்த்துவிட்டு அதை பற்றி உங்கள் நண்பர்களோடு பெருமையாக பேசிக் கொள்வதை விட, இல்லை என்றால் தெருவிலே இருக்கிற யாரோ 10 பேருக்கு உணவு தருவதை பெருமையாக நினைப்பதை விட, இல்லை என்றால் ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்று ஒரு நாளுக்கான உணவு செலவையோ அல்லது அங்க இருக்கிற குழந்தைகளுக்கான உடையோ வாங்கி தருகிற பெருமையை விட, உங்களுக்காகவே வீட்டில் இருக்கிற அந்த ஜீவனிடம் அன்பாக பேசுவது 1000 மடங்கு புண்ணியத்தை தேடி தரும் என்பதை மறந்து விடாது. உண்மையான மகிழ்ச்சியை நம்ம யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரதே இல்லை. கஷ்டப்பட்டு காசை சேர்த்தி சில நாட்கள் வந்து போகிற உறவுகளுக்காக அவ்வளவு செலவு பண்றான். சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கறான். யாருக்கு? லவருக்கு, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கறான். அப்புறம் இவனுக்கு லவ்வரே இல்லைன்னு அது சர்ப்ரைஸா சொல்லிட்டு போயிருது. நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீல, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன கிஃப்ட்? நானும் நீ இனிமேல் லவ் பண்ணல, அதான் நான் கொடுத்த கிஃப்ட். தேங்க்யூ, பை. இனிமேல் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம். நான் உன்னை பிளாக்லாம் பண்ண மாட்டேன், உன் நம்பரை பிளாக் பண்ண மாட்டேன், எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன், போலீஸ்ல சொல்ல மாட்டேன். நீ எப்ப வேணா என்கிட்ட பேசலாம், ஆனா ஃப்ரெண்டா பேசு. அடுத்த நாள்ல இருந்து இந்த பைத்தியக்காரனும் இந்த பைத்தியக்காரச்சியும் ஓகே. அப்ப அப்படி பேசுறோமே. ஒரு பைக் ரைடர் எவ்வளவு கொடுமைங்க இந்த நாட்டுல, எவ்வளவு அவமானம். ஒன்னே ஒண்ணு சொல்லவா, இந்த தேசத்திலே இந்த 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 மண்மகள் அப்படிங்கிறோம், பாரத தாய்ங்கிறோம், நதிகளுக்கு பெண்ணோட பெயர், வாழ்கிற பூமிக்கு பெண்ணோட பெயர், கும்பிடுற தெய்வத்துக்கு பெண்ணோட பெயர் எல்லாம் வச்சுட்டு பெண்களை மதிக்கலைன்னா இது மாதிரி ஒரு போலித்தனமான வாழ்க்கை உலகத்துல வேற யாரும் வாழவே முடியாதுன்னு அர்த்தம். என்னங்க இந்த வாழ்க்கை? அவ்வளவு அன்பு மிகுந்த மனிதர்கள், நேசம் மிகுந்த மனிதர்கள் கொண்டாடுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடிட்டு இந்த உலகம் எவ்வளவு அற்புதமானதுன்னு நினைச்சிட்டு கண்களை திறந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள் உடனடியாக உங்கள் கண்களுக்கு தெரிவார்கள். எந்த அம்மா அப்பா தெரியுமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெயிச்சிரு 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 படிச்சிரு 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 இப்படி சொல்ற அம்மா அப்பாவை குழந்தைங்களுக்கு ஒருபோதும் பிடிப்பதே இல்லை. டேய், நீ ஜெயிக்கிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருறா. ஒரு வேளை தோற்று போனால் கூட உன்னை தூக்கி எழுப்புவதற்கு, உன்னை தாங்கிக் கொள்வதற்கு தாய் தந்தையினுடைய தோள்களும் கைகளும் இருக்கிறது என்று சொல்கிற தாய் தந்தையரை மட்டும்தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். திருப்பத்தூர் புத்தக திருவிழா 2024 ஈரோடு மகேஷ் அவர்கள் மனசுக்குள் எடுக்க வேண்டிய யூ டர்ன் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பானது இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கு? பணம் பிரச்சனையா இருக்கா? உறவுகள் பிரச்சனையா இருக்கா? இல்ல சூழல் பிரச்சனையா இருக்கா? சாப்பாடு பிரச்சனையா இருக்கா? உடல்நிலை பிரச்சனையா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா பிரச்சனையுமே புறம் சார்ந்தது. அகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? மனசு. நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னாவே எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையா தெரியாது. சரியா? மனசை நல்லா வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையா தெரிய போறது இல்லை. அதனால நான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன், மனசுக்குள் யூ டர்ன். மனசுக்குள் யூ டர்ன். யூ டர்ன்னா முடிக்க கூடாது. இந்த ரோட்ல போறப்ப யூ டர்ன் எடுன்னு சொல்றாங்கல்ல, தெரியுமில்ல எல்லாருக்கும்? நீங்க எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாம் ரோட்லயே போக மாட்டீங்க, எல்லாம் பறந்து பறந்து போவீங்க போல இருக்குன்னு. அப்படிலாம் இல்லையே. சரி, மனசுக்குள் யூ டர்ன் வச்சேன். ஏன் மனசுக்குள் ஒரு திருப்பம் வேணும் நம்ம எல்லாருக்குமே அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மனசுக்குள்ள அந்த திருப்பம் வந்தேதான் தீரணும். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. ஆனா மனசளவுல நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? இந்த வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கைய சலிச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல சின்னதா கிடைச்சது கூட பெருசா தெரிஞ்சது. சின்ன வயசுல சின்னதா கிடைச்சது கூட பெருசா தெரிஞ்சது. சின்ன வயசுல எது சின்னதா கிடைக்கும்? இழந்த பழம், புளியங்கொட்டை,
கோணப்புளியாங்கா. இங்க எப்படி சொல்லுவாங்க அதை? கோணப்புளியாங்க தானே. சில ஊர்ல மாத்திடுவாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. அந்த ஊர்ல ஒரு பேரா இருக்கும், கோணப்புளியாங்கா. எவன் கொடுக்காப்புளி, சில ஊர்ல கொடுக்காப்புளிம்பாங்க, கோணாப்புளியாங்கா. அப்புறம் ஜவ்வு மிட்டா. ஜவ்வு மிட்டாயை சாப்பிட்டுட்டு எல்லாரும் நாக்க காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் நாக்கு ரோஸா இருக்கா, உன் நாக்கு ரோஸா இருக்கா. அவன் நாக்கு இவன் நாக்கு எப்படி ரோஸா இருக்குன்னு இவனுக்கு தெரியும். ஆனா இவன் சொல்லுவான், என் நாக்கு தாண்டி ரொம்ப ரோஸா இருக்கு. உடனே அந்த குழந்தை சொல்லும், இல்ல என் நாக்கு தான். இல்ல இவ்வளவுதான சந்தோஷமா இருந்தது. கரெக்டா? ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கணும், ஒரு புளியங்கொட்டை வாங்கி, ஒரு புளியம்பழம் வாங்கி சாப்பிட்டோம், ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டோம், ஒரு இளந்த வடைய வாங்கி அரை நாள் ஸ்கூல்ல சாப்பிட்டோம். ஒரே ஒரு இளந்த வடை பேக்கெட். ஆயா இளந்த வடை கொடுன்னா அது வரிசையா பின் பண்ணி வச்சிருக்கும், டப்புன்னு அத்து கொடுக்கும். அந்த இளந்த வடையை அப்படியே உருண்டு அப்படி சுருட்டி ஒரு முக்கோணம் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணி ஓரத்துல மட்டும் பேப்பரை கடிச்சு இழுத்துட்டு அப்படியே மெதுவா அங்க வாதியார் அவரு ஒரு உலகத்துல இருப்பாரு, நாம இளந்த வடையோட நாம ஒரு உலகத்துல இருப்போம். நல்லா சரிங்க. இந்த சிரிப்பு சத்தம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆடியன்ஸை பார்த்து வச்சிருக்கேன். இப்ப நல்லா சிரிக்குதுல இந்த அக்கா, இந்த அக்காவை நான் பெர்மனண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட்டு போலான்னு இருக்கேன். ஆமா, ஏன்னா சில ஊர்ல சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சொன்னா உத்து உத்து பாக்கிறாங்க, வேந்த வேந்த. ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறான், கருத்து சொன்னாலும் கை தட்ட மாட்டேங்கிறான், புரியுற மாதிரி சொன்னாலும் புரியாத மாதிரியா இருக்கான். எதுக்கு வந்தேன் அவனுக்கும் தெரியல, ஏன் வந்தேன்னு எனக்கும் தெரியல. ஆனா இந்த அக்கா நல்லா சிரிக்குது. அக்கா நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், என் குலதெய்வத்திட்டு நான் வேண்டிக்கிறேன். அப்படிதான் சரி. அந்த இளந்த வடைய அப்படி ஓரத்துல கடிச்சுட்டு அது அப்படியே அந்த இனிப்பும் அந்த இளந்த பழத்தோட சுவையும் அப்படி கலந்து, அந்த இளந்த வடைக்குள்ள ஒரு சின்னதா ஒரு உப்பு போட்டிருப்பாங்க, அந்த உப்பு சுவையும் கலந்து அதை ரசிக்கிறப்ப டாய் அப்படிம்பாரு, சார் சார் அப்படிமா இளந்த கொட்டை வெளில வந்துடும், கிளாஸே சிரிக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு 25 பைசால ஒரே ஒரு 4 அணா காசு. இன்னைக்கு 4 அணா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்? அது சாப்பிட்ற மினிமம் மிட்டாயே 10 ரூபா. சாதாரணமா அந்த குழந்தை சாப்பிட்ற சாக்லேட்டே 5 ரூபா, 10 ரூபா. 40 ரூபாய்க்கு கிண்டர் ஜாய்னு ஒண்ணு விற்கிறான், உலக பேரழிவு. ஆமா, ஒரு முட்டமா கிண்டர் என்ன அவ்வளவும் கெடுதல். ஆனா அததான் அம்மா அப்பா, ஒரு அம்மா சொல்லுது, இது இல்லைன்னா அவன் வாழவே மாட்டான். எது? முட்டாய் இல்லைனாவா, இந்த கிண்டர் ஜாய் இல்லைன்னா அவன் வாழவே மாட்டானா. நான் கேட்டேன், அப்ப நீங்களா அதுக்கு இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கே தெரியல சார், எப்ப கேட்டாலும் வாங்கி கொடுன்னு அழுகுறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், கெடுதல்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் வாங்கி தரீங்க? வாங்கலைன்னா அழுகுறானே. என்னைக்காவது அவனை ஓங்கி செவுலே விட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். பண்ணது இல்ல சார். ஏன்? ஒரே புள்ள. பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அவன் அழுகிறான்னு அவனுக்கு கெடுதல் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஒரே ஒரு அரை அரைஞ்சு டே இது கெடுதல்றானா ஓன்னு அழுதுட்டு நிப்பாட்டிடுவான். சின்ன வயசுல நம்மள அப்படிதானே சார் பண்ணாங்க, கரெக்டா? நம்ம அழுது அடம் பிடிச்சு நடுத்தெருவில் உட்காருவோம். அழுது பேசக்கூடாது. இந்த 4-5 பொம்பளைங்க பேசிட்டே இருக்கீங்க பாருங்க, நீ மேடையில வந்து நிப்பாட்டி கை தூக்க சொல்லிடுவேன். அமைதியா இருக்கணும். அம்மா உட்கார இடம் இல்லையாமா, அன்பு தாயே உட்கார இடம் இல்லையா, வா சரி உட்காந்துது, சரி கோச்சுக்காத, நான் என்ன உன் புருஷனா, கோச்சுக்காத, அன்பா சொல்லு. உட்கார இடம் இல்லையா, ஏன் பதட்டப்படுற, அமைதியாரு, இல்லைன்னா கீழே உட்காரு, இல்லைன்னா மேல வா, கலெக்டர் தர்மராஜர் சார்ட்ட பெர்மிஷன் கேட்டே வரேன். என்ன கோவம் இந்த வயசுல, மும்மாடி ஆத்தா, ஏ அப்பா சிரிக்காத. இப்ப எவ்வளவு அழகா இருக்கேன், இந்த முன்னாலே சிரிச்சா என்ன உனக்கு? மூக்குத்தி முக்கியம் இல்ல, மூக்கு கீழே இருக்கிற பல்லு வெளியில தெரியும், அது முக்கியம். வெரி குட், கிளம்பிருச்சு, ரொம்ப பேசுவான் போல இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு சந்தோஷம். என்ன வாழ்க்கையில சந்தோஷம்? ஒரு 4 அணாக்கு இழந்த விட இன்னைக்கு 4 அணா தெரியாது. கிண்டர் ஜாய் வாங்கி தரலைன்னா வாழ மாட்டான், சிப்ஸ் பேக்கெட் வாங்கி தரலைன்னா வாழ மாட்டான், அடம் பிடிக்கிறான். அந்த பொம்மை கார் வாங்கலைன்னா இது பண்ண மாட்டான். எல்லா பொம்மையும் வாங்கி என் குழந்தை உட்பட வீட்டுல சும்மாதான் இருக்கு. ஒரே ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அது கை கால்கள்லாம் பிஞ்சு போயிரும், அது முகமே அழிஞ்சு போயிரும். அதுக்கு மேல பேனா வச்சு ஸ்கெட்ச் பண்ண வச்சு அந்த நாம சின்ன வயசுல ஸ்கெட்ச் எப்படி சார் யூஸ் பண்ணோம்? எப்படி யூஸ் பண்ணோம்? ஸ்கெட்சே இல்ல, எவனாவது எப்பயாவது கொடுப்பான், பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பரிசுனா. கரெக்டா? கரெக்டா மேடம், கரெக்டா மேடம். அந்த ஸ்கெட்ச் பெண்ணை வாங்கி அது தீந்து போயிடும், அதுக்குள்ள இருக்கிற கலர் தீந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஏங்க வாருங்க, அட அறிவு குட்டிங்களா,
நாம எல்லாருமே ஐன்ஸ்டீன் ஆயிருவோம், விஞ்ஞானி ஆயிருவோம். என்ன பண்ணுவோம்? ஸ்கெட்ச் பேனை திறந்து அதுக்குள்ள இருக்கிறத வெளியில எடுத்து அதுக்குள்ள தண்ணியை விட்டு, தண்ணி விடுறப்ப பக்கத்துல அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நிறைய விடாத, கலர் எல்லாம் போயிரும், சொட்டு சொட்டா விடும்போம். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு பொருள் நம் கைகளில் இருந்த பொழுது, ஒரே ஒரு பொருள் நம் கைகளில் இருந்த பொழுது அந்த பொருளினுடைய மதிப்பும் மகத்துவமும் நமக்கு தெரிந்தது. அந்த பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற அறிவு இயல்பிலேயே நம் தலைமுறைக்குள் இருந்தது. இன்று அதிகமாக கிடைக்கிறது, அவர்களுக்கு அலட்சியம் அதிகரித்திருக்கிறது. ஒரு பேனாக்கு 20 பேனா வீட்டுல வாங்கி தரீங்க, அவன் ஒரு பேனாவும் உருப்படியா வச்சுக்கிறது இல்ல, ஒன்னும் வச்சுக்கல. எனக்கு அந்த பேனா வேணும், இந்த பேனா வேணும், எதுவுமே கிடையாது. ஏன்? அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம யோசிக்கணும். டே, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம்? நாம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுத்து வளர்க்கணும். அதை மட்டும் நீங்க காமிச்சாதான் அந்த உலகம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். முதல் முறை நீங்க ஒரு சாக்லேட் எடுத்து அவன் கையில கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்ற வரைக்கும் சாக்லேட்டுடைய சுவை எந்த குழந்தைக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? இப்ப அண்மையில கருப்பள்ளி பண்ண வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுல ஒரு குழந்தைகிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு. அந்த குழந்தை பதில் சொல்றது பீஸாங்குது. நீங்க சிரிக்காதீங்க, பீஸாங்குது. அந்த குழந்தையோட வயசு என்ன தெரியுமா? 16. ஒரு கேக் சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அந்த குழந்தையோட வயசு 14. பிறந்ததுல இருந்து 14 வருஷமா 16 வருஷமா 15 வருஷமா ஒரு குழந்தை சொல்லுது டெய்ரி மில்க் சாக்லேட்டுங்குது. பிறந்ததுல இருந்து 15 வருஷமா சாக்லேட் கூட சாப்பிட முடியாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே நம்முடன் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அளவுக்கு அதிகமாக அனைத்தையும் வாங்கி குப்பை தொட்டியில் வீசிக் கொண்டிருக்கிறோம். மனசுக்குள்ள ஒரு யூட்டர்ன் எடுங்க. வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்க. இது அனாவசியம்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்களை நீங்க கவர்றதுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச அம்மா அப்பாவா நீங்க மாறுறதுக்கு பொருட்களை வாங்கி தரணும்னு எப்ப நீங்க முடிவு பண்ணீங்களோ ஒரு அம்மா அப்பாவா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். தோத்து போயிட்டீங்க. என் குழந்தைக்கு பிடிச்ச அப்பாவா நான் இருக்கணும், என் குழந்தைக்கு பிடிச்ச அம்மாவா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்ப அவன் கேட்ட பொருள் எல்லாம் அவள் கேட்ட பொருள் எல்லாம் நீங்க வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அம்மா அப்பாவா நீங்க தோத்து போயிட்டீங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க, இப்பதான் வச்சுக்கிறது இல்லையே. வீட்டுல எந்த பெரியவங்களையும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்? நல்லது சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை கோவம் வந்துடும். ஏன்டா செலவு செய்யறேன்னு கேட்பாங்க. உடனே அவன் திரும்பி தத்துவம் சொல்லுவான். உங்கால மாதிரி ஒண்ணும் கிடையாது. இந்த ஆழத்துல எல்லாம் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பிச்சைக்காரனா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், பிச்சைக்காரன் ஆயிராது, அருமையா கரெக்டா செலவு பண்ணணும். அவங்க செலவு பண்ணாதன்னு சொல்றது நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அதிகமாக செலவு செய்யாதே என்று சொல்லுவது, அதிகமாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாதன்னு சொல்றது, எப்ப பார்த்தாலும் வெளியில போய் பொருள் வாங்காதன்னு சொல்றது நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அல்ல. இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம். தலைகீழாக உன் வாழ்க்கை மாறுகிற பொழுது நீ சிரமப்படுவதை ஒரு தாயும் தந்தையுமாக நாங்கள் இதே வீட்டில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது இருந்தே காசின் மீது கவனத்தை வை என்று சொல்லுகிற தலைமுறையை வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட்டு விட்டோம். தூக்கி போட்டாச்சு. எந்த பெரியவங்களுக்கும் மதிப்பு கிடையாது. இவருக்கு வயசே ஆவாதுன்னு நினைப்பு. யாருக்கு? துரை அரசர் துரை அம்மா அவருக்கு. அப்படி வேகம் இருக்குல்ல, ஓட்டம்ல ரத்தம் சூடா ஓடும்ல, அப்ப எல்லாம் இருக்கும். சிங்கங்க காட்டுக்கே ராஜாங்கிறாங்க. அது சிங்கத்துக்கு தெரியாது, அது வேற விஷயம். சிங்கம் காட்டுக்கே ராஜா சொல்றோம்ல, அந்த சிங்கம் வயசானா நீங்க யூடியூப்ல போய் நீங்க அந்த தேடி பாருங்களேன், வயதான சிங்கத்தோட காணொளி பாருங்களேன். அப்படி தடுமாறி தடுமாறி கீழே விழுந்து கிடக்கு. தடுமாறி தடுமாறி கீழே விழுந்து கிடக்கு. வயசு என்ன பெரிய அக்கப்போரா இருக்கு அந்த அம்மாவோட. சோச்சோ போன போட்டு யாரையோ தேடுது. யாருங்க அந்த அம்மாவோட கூட வந்தவங்க? எந்திரிச்சு போங்க, நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். யாருமா வேணும் உனக்கு? யாருக்கு? வீட்டுக்காரருக்கா? என்ன புத்தக திருவிழா தொலைச்சு விட்டு அவரு கிளம்பிட்டாரா?
வீட்டுக்காரருக்கு போன போடுறேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறானா. நல்லது. நான் இது வேற நடுவில் யாராவது குழப்பி விட்டு எதுல விட்டேன்? சிங்கம். அவன் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். சிங்கம், வயசான சிங்கம் தடுமாறி உழுவுது. சிங்கத்துக்கே இந்த நிலைமை. வயசானா சிங்கத்துக்கே யாராவது உதவிக்கு இருக்கணும், நமக்கு வேண்டாமா? ஆனா நம்ம நினைப்பு என்ன? வயசே ஆகாத நினைச்சு அம்மா அப்பாட்ட கடுமையா பேசுறது, மனைவிட்ட கடுமையா பேசுறது, எல்லார்ட்டையும் கடுமையா பேசுறது. எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர் மனிதர் தான் சொல்லுவேன், அப்புறம் தான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் நா. முத்துக்குமாரன். அற்புதமான ஆன்மாங்க. இந்த உலகத்தில் நல்லவர்களை காலம் அதிகமாக தக்க வைத்துக் கொள்வதில்லை. இந்த உலகத்தில் நல்லவர்களை காலம் அதிகமாக தக்க வைத்துக் கொள்வதில்லை. பேசினாலே எமோஷனல் ஆயிரும். அண்ணனை பத்தி பேசினாலே. அண்ணன் எழுதின நா. முத்துக்குமார் கட்டுரைகள்னு தொகுப்பே இருக்கு. அவரது எது வேணா வாங்கி படிங்க, கவிதை, கட்டுரை தொகுப்பு எது வேணா வாங்கி படிங்க. அதுல வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு கட்டுரை. அது ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் அண்ணன் ஆரம்பிக்கிறார். மழையை விட, கடலை விட, நதியை விட, குளத்தை விட அதி மர்மமானதும் அதி ரகசியமானதுமான நீர் கண்ணீர்னு ஆரம்பிக்கிறார். அந்த கண்ணீர் அவ்வளவு ரகசியமானது. அது எதனால கண்களில் இருந்து வெளிப்பட்டு வெளியில் வருகிறது, எட்டி குதிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணன் அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு, பெண்கள் எப்பயுமே கண்ணீர் துளிகளோட தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், பெண்கள் எப்பயுமே அதிகமான கண்ணீர் துளிகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்காங்க. இந்த காலம் என்ன செய்யுதுன்னா, நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல விளையாட்டை கூட இரட்டை அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிற காலமா இந்த காலம் போயிடுச்சு. மனுஷனோட மனசு, அதான் மனசுக்குள் யூ டர்ன் போடலான்னு நினைச்சேன் நான். மனுஷனோட மனசு ஏன்டா அவ்வளவு கொடூரமா மாறிடுச்சு நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு சாதாரண வார்த்தையை இரட்டை அர்த்தமுடைய அர்த்தமுடைய வார்த்தையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பா விளையாட்டணும்னு படத்துல காமெடியா வரப்ப எல்லாம் சிரிக்கிறோம். ஆனா சின்ன வயசுல நாம விளையாண்ட அம்மா அப்பா விளையாட்டா என்ன இருந்தது? அப்பா மாதிரி நம்ம வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருப்போம், அம்மா மாதிரி நம்ம கூட இருக்கிற தோழிகள்லாம் இருப்பாங்க, அவங்க அம்மா மாதிரி நடிப்பாங்க, நம்ம அப்பா வரையும் நடிக்கணும். இதுதான் அம்மா அப்பா விளையாட்டா இருந்தது. இது திரைப்படம் வேற மாதிரி மாத்துச்சு, அதை விட்டுருங்க. ஒரிஜினலா உண்மையான ஒரு அப்பா அம்மா விளையாட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப எப்படி விளையாண்டோமோ அது அண்ணன் பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ணதை நான் அப்படியே படிக்கிறேன். அவ்வளவு அழகான வார்த்தை. சின்ன வயசுல நாங்கெல்லாம் அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்போம். எங்க வயசு, அதாவது முத்துக்குமாரன் வயசுடைய சிறுமிகள் வீட்டுல இருந்து எடுத்து வந்து அகல் விளக்குல மண்ணை நிரப்பி சோறு பொங்குற மாதிரி நடிப்பாங்க. சும்மா விளக்கு எடுத்துட்டு வந்து அதுல மண்ணை நிரப்பி சோறு பொங்குற மாதிரி அவங்க அம்மாவா நடிப்பாங்க. நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்புற அப்பாவா நடிப்போம். வேலைக்கு போயிட்டு வர பையன் கேட்பானா, அப்பாவா நடிக்கிற பையன் கேட்பானா, என்ன குழம்படி வச்சிருக்க? எல்லா அப்பனும் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஒரு அப்பம் கூட பொண்டாட்டிட்டு நல்லா இருக்கியா, இன்னைக்கு நல்லா இருந்தையா, இன்னைக்கு நீ சாப்பிட்டையா, இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருந்தியா கேட்டதே இல்லை. என்ன குழம்படி வச்சிருக்க? உடனே அந்த அம்மாவா நடிக்கிற பொண்ணு பயந்துகிட்டு, கத்திரிக்காய் சாம்பார். மீன் குழம்பு ஏண்டி வைக்கல? ஏண்டி வைக்கலங்கிறப்ப டீயை மட்டும் அழுத்தி சொல்லுவாங்களாம். ஏண்டி வைக்கல அப்படின்னோட இல்லாத பெல்ட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பாங்களாம். அவங்கெல்லாம் அடி வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே சினிங்க அழுதுட்டு குடிச்சிட்டு வந்து காசே தர மாட்டேங்கிற, நான் காட்டுல விறகு வித்து அதை வச்சு சோறாக்குறேன், அதனாலதான் தயங்கி அப்படின்னு தயங்கி சொல்லுவாங்களாம். எதிர்த்தாடி பேசுற அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி மறுபடியும் அடிப்பாங்களாம் அந்த குழந்தைய. அவர் முத்துக்குமாரன் சொல்றாரு, எங்களுக்கு அப்பன் கொடுத்து, அப்பனுக்கு பாட்டன் கொடுத்து, பாட்டனுக்கு முப்பாட்டன் கொடுத்த ஆண் என்னும் திமிர் எங்கள் பிஞ்சு கைகளில் குடியேறும். நாங்கள் திமிரோடும் பெண்கள் தியாகத்தோடும் வீடு செல்வதாக அந்த விளையாட்டு முடிவுறும். இது தாய் வழி சமூகம்னு பெருமையா சொல்லுவோம். ஆனா எந்த தாயையும் நம்ம மதிச்சுதான் வரலாறே கிடையாது. அவர் அது அண்ணன் எழுதுறாரு, எந்த தருணத்தில் எந்த இடத்தில்
பெண்ணின் கையில் இருந்த சிக்கிமுக்கி கல்லின் தீ பறிக்கப்பட்டு. அற்புதமான வரி. இதை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், இதை பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன். எந்த தருணத்தில், எந்த இடத்தில் பெண்ணின் கையில் இருந்த சிக்கிமுக்கி கல் பறிக்கப்பட்டு, அந்த தீ பறிக்கப்பட்டு சமையல் அறையின் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டதோ, சமையல் அறையின் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டதோ, சிறு தெய்வங்களான பெண் கடவுள்கள் பின்தள்ளப்பட்டு ஆண் கடவுள்கள் முன்னிறுத்தப்பட்டனவோ, அந்த தினத்திலிருந்துதான் தியாகம் என்னும் இரும்பு கம்பிக்குள் பெண்கள் தள்ளப்பட்டிருக்க கூடும். அதுல ஒவ்வொரு பெண்ணும் சமையலறையில இருந்து ஒண்ணு கத்துக்கிறாங்களாம். முத்துக்குமாரன் சொல்றாரு, சமையலறையில இருக்கிற உப்புட்டு இருந்து விசுவாச கத்துக்கிறாளாம் பெண். என்ன புருஷன் பண்ணாலும் எப்படி புருஷனுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறது கத்துக்கிறாளாம். வெங்காயத்திட்ட இருந்து கண்ணீரை பெற்றுக்கொள்கிறாளாம். இட்லி தட்டு இருக்குல்ல, அந்த இட்லி தட்டுல இருந்து வெந்து தணிகிற மனதை கத்துக்கிறாளாம். ஈர விறகுகளிடமிருந்து உள்ளுக்குள்ளே புகையவும் எரியவும் கத்துக்கிறாளாம். இப்படிதான் பெண்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு பரிமளா அக்கான்னு ஒரு அக்காவை பத்தி முத்துக்குமாரன் அந்த கட்டுரையில் எழுதுறாரு. எங்க பரிமளா அக்கா எனக்கு ஏலச்சீட்டு நடக்கிற இடத்துல தெரியும். நாங்க எங்க ஊர்ல இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு ஏலச்சீட்டு அன்னைக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் மாசத்துல ஏலச்சீட்டு நடக்கும். அப்பதான் போவோம். பரிமளா அக்காவை அங்கதான் பாத்திருக்கேன். நானும் என் பாட்டி என் கிராமத்துல இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போவோம். காலையிலேயே போயிருவோம், தியேட்டர்ல படம் பார்ப்போம், மத்தியானம் சாப்பிடுவோம், மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குவோம், அப்படியே ஏலச்சீட்டு நடக்கிற வீட்டுக்கு போவோம். அங்கதான் பரிமளா அக்காவை பார்ப்பேன். பரிமளா அக்கா என்னை எடுத்து மடியில உட்கார வச்சுக்கும், நிறைய பேசும். அப்புறம் நானு பரிமளா அக்கா பாட்டி 3 பேரும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போவோம். அங்க போய் பாட்டி கிட்ட பரிமளா அக்கா நிறைய பேசும். பாட்டிட்ட பரிமளா அக்கா நிறைய பேசும். ஆனா அது பேச்சு முடியறப்பலாம் அழுகையில மட்டும்தான் முடியும். அது சொல்லியிருக்கு, அக்கா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வராரு, எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாரு, அவ்வளவு பெரிய சந்தேகம். வீட்டு வாசல யாராவது தண்ணி கேட்டா கூட நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு அவர் கொண்டு போய் கொடுக்குறாரு, அவ்வளவு பெரிய சந்தேகத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த பாட்டி சொல்லிச்சான். பொண்ணா பிறந்துட்டோமேடி, பொறுத்து போன்னு சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பி வந்துருமா. ஒவ்வொரு முறை பரிமளா அக்காவை பார்த்துட்டு நான் முத்துக்குமார் அவர்களும் பாட்டியும் மறுபடியும் காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க கிராமத்துக்கு பயணம் பண்ணி வரப்ப அந்த பாட்டி எதுவுமே பேசாதான். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணின் மனதில் இருந்து கொட்டிய வார்த்தைகள் இன்னொரு பெண்ணுடைய மனதிற்கு வருகிற பொழுது, அந்த மனம் கணக்கிற பொழுது பேசுவதற்கு வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. அமைதியா அந்த பாட்டி வந்துச்சான். ஒரு நாள் நீங்க எத்தனை பேருக்கு இது தோடி இருக்குன்னு தெரியல, முத்துக்குமார் கரெக்டா எழுதியிருக்காரு. ஒரு நாள் பரிமளா அக்காவோட புருஷனை பார்த்திருக்காரு, கணவரை நாமுத்துக்குமார் பார்த்திருக்காரு. சைக்கிள்ல பரிமளா அக்காவோட உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிருக்காரு. பெரிய மீச, தடித்த உருவம், அந்த அக்காவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி இவருக்கு தோணுச்சான், எப்படியாவது ஒரு பெரிய கல்லை எடுத்து இருந்தாலும் அடிச்சுட்டு ஓடி பண்ணணும்னு தோணுச்சான். எனக்கு இப்படி தோணி இருக்கு சின்ன வயசுல. இதை படிச்சோன்னு எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஏன் நான் இருந்த வீட்டு பக்கத்துல ஒருத்தர் எந்நேரமும் அந்த அக்காவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. நான் யோசிப்பேன், இந்த ஆள் பைக்கில போறப்ப தள்ளி விட்டுறணும், கிணத்துல எட்டி பாக்குறப்ப காலை தூக்கி விட்டுறணும், ஏன் இந்த ஆள் இந்த இவ்வளவு நல்ல அக்காவை கொடுமைப்படுத்துறான்னு. கரெக்டா அதே மாதிரி மனநிலையில முத்துக்குமாரன் எழுதியிருக்காரு. ஒரு நாள் போறாங்க, அதே ஒரு அமாவாசை தினம், ஏலச்சீட்டு தினம். பரிமளா அக்கா வரல. ஏன் வரலன்னு இவங்க கேக்குறாங்க. அடுத்த மாசம் வருண்டான்னு பாட்டி சொல்லுது. ஆனா அந்த ஏலச்சீட்டு நடக்கிற இடத்துல பரபரப்பா எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு யாருக்கு புரியல. ஆனா முத்துக்குமரன் அவர்களுக்கு தகவல் வந்துருது. என்ன தகவல்னா, பரிமளா அக்கா தான் புருஷனோட தலையை வெட்டி இட்லி குண்டால வச்சு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கு. அந்த கட்டுரை முடிகிறது. உண்மையா என்று பாட்டியிடம் கேட்டேன். எதுவும் சொல்லாமல் பாட்டி அழுது கொண்டிருந்தாள். ஒன்னே ஒன்னு சொல்றேன், தெருவில் நீங்கள் நின்று ஒரு தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களை பார்த்து வாலாட்டி வருகிற நாயை பார்த்து அதன் தலையை தடவி கொடுத்து அந்த தேநீர் கடையில் விற்கிற சில பிஸ்கட் துண்டுகளை வாங்கி அந்த நாய்க்கு போட்டு அது சாப்பிடுகிறதா சாப்பிடவில்லையா என்பதை அழகு பார்த்துவிட்டு அதை பற்றி உங்கள் நண்பர்களோடு பெருமையாக பேசிக் கொள்வதை விட, இல்லை என்றால் தெருவிலே இருக்கிற யாரோ 10 பேருக்கு உணவு தருவதை பெருமையாக நினைப்பதை விட,
இல்லை என்றால் ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்று ஒரு நாளுக்கான உணவு செலவையோ அல்லது அங்க இருக்கிற குழந்தைகளுக்கான உடையோ வாங்கி தருகிற பெருமையை விட உங்களுக்காகவே வீட்டில் இருக்கிற அந்த ஜீவனிடம் அன்பாக பேசுவது 1000 மடங்கு புண்ணியத்தை தேடி தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளுக்கு கவலையே இல்லையே. மனசுக்குள்ள நாம என்னைக்கு யூட்டர்ன் போட்டிருக்கோம்? ஆண் அப்படின்னு வந்து நின்னுட்டா ஆண்ணாவே ஒரு திமிரு, புருஷன்னா கேட்கவே வேண்டாம். பெரிய திருப்பத்தூர் கலெக்டர் போஸ்டிங் நினைப்பு. திருப்பத்தூர் கலெக்டரே கால் பண்ணி எனக்கு பேசுறார், தரப்புராஜ் சார், சார் அவசர வேலையா சென்னை போறோம் சார், உங்க பேச்ச கேட்கிற அந்த இது எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல, மன்னிக்கணும் சார், நம்ம மாவட்ட நிர்வாகத்துல எல்லாரும் நல்லா கவனிச்சுவாங்க. என்ன ஒரு பண்பாளர், ஒரு பலத்த கைத்தறல் அவருக்காக நம்ம தரலாம். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. பபாசி முருகன் தலைமையில வந்து அந்த நாவலங்கீதம் புக் சார்பா வந்து திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்குன்னு புத்தகம் எழுதியிருக்காரு சார். அவ்வளவு அருமையான புத்தகம் அது, அவ்வளவு அருமையான புத்தகம். அவரு பேசுறாரு. ஆனா இவருக்கு நினப்பு யாருக்கு? அந்த அலெக்சாண்டருக்கு. ஒரு வீட்ல ஒரு அலெக்சாண்டர். நான் நினைச்சுக்குவேன், நாம ஒரு நான் நிறைய இடத்துல பேசிக்கிறேன், இந்த இடத்துல பேச கடமைப்பட்டிருக்கேன். நான் நினைச்சுக்குவேன், என்ன நினைச்சுக்குவேன்னா, இப்ப நாம இவ்வளவு வெறப்பா இருக்கோம்ல, நான் உட்படதான், இப்ப நான் சொல்றது உங்கள இல்ல, என்னையும் சேர்த்துதான். சில இடத்தில் நான் கோவப்படுகிற பொழுது நானும் கீழ்த்தரமான மனிதன் தான், யாருமே விதிவிலக்கு இல்லை, அதை ஒத்துக்கணும். ரொம்ப கோவமா பேசுறோம்ல, நம்ம கோவமா பேசுறப்ப வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்கள மாதிரி முட்டாள் யாருமே இல்லை. அந்த அக்கா மதிக்கவே மதிக்காது. அது மதிக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ அன்னைக்கே தூக்குப்பட்டு செத்துட்டு நம்மளாம். ஆமா, ஆண்களோட கத்துறோம்ல, கொத்துறப்ப அந்த அக்கா பயப்படுற மாதிரி நடிக்கும். ஏன்னா அப்பதான் நீ சந்தோஷப்படுவ. ஒரு அக்கா சேலையை மூடிட்டு சிரிக்குது, எப்படா நம்ம வீட்டு விவகாரம் நம்பிக்கை தெரியும். எல்லார் வீட்லயும் இதான் நடக்குது. இப்படி கோவம். நான் ஆம்பளை 4 இடத்துக்கு போறேன், சம்பாதிச்சுட்டு வரேன், நீங்கள என்ன பண்றீங்க வீட்டுல? ஏன் அவங்க வீட்டுல என்ன பண்ற, சும்மா வந்து டான்ஸ் ஆட்டு இருக்காங்களா காலில இருந்து? நீங்க இனிமேல் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, இனிமேல் உங்க வீட்டுல ஆண்கள் யாராவது இவ்வளவு நேரம் என்னடி வீட்டுல பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தோங்க. ஆடிக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க, நாளைக்கு வேணா லீவ் போடுங்க, சேர்ந்து ஆடுவோம். சொல்லுங்க என்ன இப்ப? ஏன் வீட்டுல நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா வேலைக்கு போல, எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் ஆபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஆபீஸ் வேலை மட்டும்தான், வீட்டுல இருந்து வீட்டை கவனிக்கிற பெண்களுக்கு 100 ஆபீஸோட வேலை இருக்குமா. வீட்டுல இருந்து வீட்டை கவனிக்கிற பெண்களுக்கு 100 ஆபீஸோட வேலை இருக்கும். ஏன்? இவர் தலைவர் லுங்கியை கழட்டி போட்டு பேண்ட்டை போட்டு ஆபீஸ் கிளம்புவார். அந்த லுங்கியை மடிச்சு வைக்க கூட இவருக்கு டைம் இருக்காது. ஏன்னா இவர் தான் திருப்பத்தூர் கலெக்டர் ஆச்சு. வெளியில அத்தனை ஆபீசர், தாசில்தார் எல்லாம் வெயிட்டிங் இவரை பாக்குறதுக்கு. வாங்க சார் வாங்க. ஒரு பயம் மதிக்க மாட்டான். தெருவுல தெருநாயே விரட்டுதான் அந்தால பார்த்தா, கடுப்பா இருக்கு. ஏன்? ஒரு பிஸ்கட் கூட வாங்கி போட்டதுல அவன். இவ்வளவு பேசியிருக்கேன் சார், பரதியனை இவ்வளவு பேசியிருக்கேன். ஒரு அக்கா அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இப்ப புருஷனை திட்டுறேன், ஆனந்தமா வீடியோ எடுத்துக்கிட்டு, அதுவும் லைட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கியா? அது அதுக்காக எடுக்கல, மற்றவங்களுக்காக எடுக்கு அப்படி நான் நினைச்சுக்கிறேன். என்ன பண்ற, அதை பண்ற, இதை பண்ற. குழந்தைங்கலாம் அப்பா எல்லாருமே பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. யாருக்குமே பயங்கிற உணர்வே கிடையாது. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, பயப்படுற மாதிரி நடிக்கிறது தான், உண்மையான பயம் கிடையாது. அப்ப உண்மையான பயம் இருந்தா நீங்க இருக்கிற இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பயம் இருக்கணும்ல. ஏன் கொஞ்சம் வளர்ந்தோன்னு நிமித்துறான் பையன். என்ன என்ன பேசுற என்ன? இவர் அவ்வளவு நேரம் ஆனார்ல, அதனால தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லி வச்சுட்டாங்க, தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். ஏன்? செவுல பெத்துருவான். பொண்டாட்டிட்ட காமிக்கிற மாதிரி வீரத்தை பையன்ட்ட காமிக்க முடியாது. என்ன என்ன என்னயா என்ன இல்ல, சும்மா கேட்டேன். அவன் கேட்டுருவான், திருப்பி அவனுக்கு கொந்தளிச்சிருவான். என்ன நீ அம்மா அவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு, அம்மா ஏன் அவ்வளவு டார்ச்சர் பண்றேன்னு கேட்பான் பையன். பொண்ணு கேட்கும், ஏன்பா சும்மா கத்திட்டே இருக்க. இவனுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்கும்ல. அப்ப அந்த ஈகோவை ஆம்பளைங்களால தாங்கவே முடியாது. ஏண்டி சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா தின்னுப்புட்டு, சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, இப்ப எனக்கு உடம்பு முடியல, ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு எல்லாரும் என்ன திட்டுறீங்களா? அது காரணம் இல்ல.
நீ கல்யாணம் ஆகி 1 மாசம் கழிச்சே உட முடியாம போயிருந்தாலும் நீ சாகர வரைக்கும் உன்னை பார்த்துக்கிற பெரும் கடமை, பெரும் பணிவு, பெரும் அன்பு அந்த பெண்மணிக்கு ரத்தத்திலேயே இருக்கு. அப்படிலாம் உன்னை தூக்கி போட்டு அந்த அம்மா கிளம்பிடாது. அதோட சந்தோஷம் தான் முக்கியம்லாம் கிளம்பிடாது. ஆனா உன் வாயில சனி. நம்ம ஆம்பளைங்க வாயில சனி. அனுபவிச்சு சிரிக்கிறாங்க சில பேர். எனக்கு அதாங்க நல்லா ரசிச்சாதாங்க எனக்கு பிடிக்கும். நல்லா அப்படி ரசிச்சு கேட்கணும். சில பேர்லாம் உணர்ச்சியே இல்லாம இருப்பான். என்ன ஜோக் நான் சொன்னேனே, நல்லா ரசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிரச்சனையே இல்லை. நீ சம்பாதிச்ச, எங்களை காப்பாத்துன, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறவங்கள தொடங்க இடத்துக்கே மறுபடியும் வருங்களோம்ல, அதுதான் என்ன அதிகாரம் பண்ண. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெண்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்கள் நில குலைஞ்சு போயிருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரொம்ப அன்பா இருப்பாரு அவர் மனைவி மேல. அவங்க மனைவி தவறிட்டாங்க, திருப்பூர். அந்த அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, சார் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய எழுதுறேன் சார் என் மனைவியை பத்தி. என்னென்ன எழுதுனீங்க? நான் ஒரு கவிதை எழுதுனேன் சார் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன். நீ உயிரோடு இருக்கிற பொழுது என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தேன். நீ இறந்த பிறகு எங்கு சாப்பிடலாம் என யோசிக்கிறேன். அந்த ஐயா இல்லாம அந்த அம்மா பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போயிரும். வாங்க மேடம், வணக்கம். அந்த ஐயா இல்லாம அந்த அம்மா வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிரும். ஆனா இவங்க இல்லாம ஆனால ஒரு செகண்ட் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படி நம்ம ஆண்கள் உண்மையிலேயே சார்பு உடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைனா ஆண்களோட வாழ்க்கை தான், பெண்களோட வாழ்க்கை இல்ல. ஏன் ஒரு ஆண் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி தனியா நின்னு தலைமுறையா காப்பாத்தி படிக்க வச்சு வேற லெவல் கொண்டு வந்திருக்கு. ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் இன்னொரு துணை இல்லாம அவனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. சின்ன வயசுல இறந்து போயிட்டா. ஆனா பெண்ணுக்கு இயல்பா இருக்கு. ஏன் அவங்களுக்கு ஒரு வைராகியம் இருக்கும். டே ஆண் இல்லாத வீடுன்னு நீங்க யாரும் சொல்லிடாதீங்கடா. ஒரு ஆண் இருந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவானோ அவன் இல்லாமல் கூட என்னால் 10 ஆணாக உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்பவள் பெண். அந்த பெண்கிட்ட நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரம் பண்றோம். இன்னைக்கு எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. தமிழகத்துல இந்தியா முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவராகவே அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. நேத்து போனேன் தேனியில, திருமதி மதிப்புக்குரிய சஜீவனா ஐஏஎஸ் அவர்கள், தேனியோட கலெக்டர் மேடம், கம்பீரமா பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் ஆம்பளை கேட்க மாட்டான். ஆண் சூர்யா, எஸ்ஜே சூர்யா சொல்லுவார்ல, நெடில் லுங்கிய அவுத்து போட்டா இந்த கலெக்டர் ஐயாவுக்கு மடிச்சு வைக்க துப்பு இல்ல, அது ரவுண்டா கிடக்கும். அப்படியே பேண்ட போட்டு கிளம்பிடுவார். ஏன்னா வெளியில அவ்வளவு வேலை இருக்கு. திருப்பத்தூர் ஃபுல்லா மனு வச்சு நிக்கிறாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஏன் மனசுக்குள்ள யூட்டன் எடுங்க. இங்க இருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நேசிக்கிற பெண்ணை நீங்கள் மருந்துக்கு கூட பதிலுக்கு மரியாதை தருகிற அளவிற்கு நேசிக்கவில்லை என்றால் இன்றே மனதிற்குள் யூட்டன் எடுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கானது என்பதை நீங்கள் நம்புங்கள். நேசிங்க, பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. சும்மா ஒண்ணுமே வேணாங்க. சாதாரணமா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பார்க்ல உட்கார வச்சு 1 மணி நேரம் என்னமான்னு பேசினாலே இந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படும். அந்த அக்காலாம் இப்படிங்குது, எங்க கூட்டு போறாங்க அந்த ஆள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் நீங்க சிங்கப்பூர்லாம் கூட்டிட்டு போய் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் அடுத்த தெருவுக்கே தலைவனால கூட்டு போக முடியல. பணம் முக்கியமே இல்ல. நாம என்ன நினைச்சுக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறது இடத்தை பொறுத்து நினைக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறது இடத்தை பொறுத்து நினைக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகிழ்ச்சி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. அது ஒரு மனநிலை. ரோட்ல வயசான தாத்தா வயசான பாட்டி நடந்து போறப்ப அந்த வயசான தாத்தாவோ பாட்டியோ பக்கத்துல போறவங்கள கையை பிடிச்சிட்டு போறப்ப நம்ம ரசிக்கிறோம். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி போனா அந்த தாத்தா முன்னால போயிட்டு இருப்பாரு, இந்த பாட்டி 30 அடி பின்னால வந்துகிட்டு இருக்கும். இப்ப ஏன் அந்த தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு போறாரு? கையை விட்டாருன்னா தலைமை விழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? தலைமை விழுந்துருவான், பிடிச்சுக்கிறான். அன்புங்கிறதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல பண்ண வம்பு, அம்மா சாரிமா,
கையப்புச்சுனே மன்னிச்சிருமா. பெண் மன்னிப்பினுடைய பெரும் தெய்வம். பெண் என்பவள் மன்னிப்பின் பெருந்தெய்வம். இப்படி புகழ்ந்து பேசியே பெண்ணை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மை அதுதான். அவங்களாம் மன்னிக்கலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. பெண்கள் மன்னிக்கலைன்னா நமக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையே கிடையாது. அது குழந்தைங்களானாலும் அப்படிதான். குழந்தைகிட்டையும் அப்படிதான் சொல்றேன். இங்க இருக்கிற பிள்ளைகள், உங்க அம்மாட்ட நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா மேம்பாலத்தில் ஏறி கேக் வெட்டுறான். ஹாப்பி பர்த்டே மென்டல் 10 மென்டல் ஹாப்பி பர்த்டே. ஏய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு செவ் போலீஸ் வந்து செவிலே விடாருப்ப. சார் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சார், என்னப்பா கீழே வெட்டினா வெட்டாதா கேக்குங்கிறாரு. இதனாலேயே நைட்லாம் மேம்பாலத்தை மூடி வச்சிடறாங்க. ஆமா மேடம், எங்கெங்கெல்லாம் கேக் வெட்டுறது வரமுறை இல்லாம போச்சு சார். வெங்கடேசன் சார், நீங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும். வரமுறை ஏன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான் மிட் நைட் 12 மணிக்கு நம்ம தலையில வச்சு வெட்டிடுவான் போல இருக்கு. ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு, இவர் தலைமையில வெட்டலாம், செலிபிரிட்டி தலைமையில கேக் வெட்டணும். நீங்க வெட்டுங்க, சந்தோஷப்படுங்க, அது உங்களுக்கு இயல்பு, பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்கள் தாயினுடைய பிறந்த நாளை உங்கள் தாய் மகிழ்கிற வண்ணம் ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் கொண்டாடி பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக உங்களை வாழ வைக்கும். அப்பாவோட பர்த்டே டேட் தெரியாது, அம்மாவோட பர்த்டே டேட் தெரியாது, ஃப்ரெண்டு தெரியும், பெஸ்டி தெரியும், இன்ஸ்டாகிராம்ல யாருனே தெரியாது, அவளுடைய பர்த்டே தெரியும், அவனுடைய பர்த்டே தெரியும். 12 மணிக்கு வெயிட் பண்ணி மெசேஜ் பண்ணுவாரு, ஹாப்பி பர்த்டே மை டியர். அந்த டியர் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், இவன் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், 2 ஃபேக்கும் சேர்ந்து ஒரு ஃபேக் பர்த்டேவே கொண்டாடுகிறது. உடனே அவங்க அங்கிருந்து தேங்க்யூ தேங்க்யூலாம் இப்ப முழு உலகத்தை எவ்வளவு நல்ல வார்த்தை நன்றிங்கிறது. நன்றிங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை. அந்த நன்றியே முழுசா சொல்ல மாட்டேங்கிறான். தேங்க்யூங்கிறத டி கியூவான். என்னடா எனக்கு ஒருத்தர் அமைச்சிருந்தான் டி கியூன்னு, ஹாப்பி பர்த்டே அமைச்சிருந்தேன். டி கியூ அப்படின்னா நான் கேட்டேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டேன். தேங்க்யூ அப்படின்னா அதை அனுப்புடா. அப்படி என்ன கலெக்டர் பாக்குற நீ? எதுக்குமே எல்லாம் எல்லாருக்கும் அங்க சந்தோஷம் இங்க சந்தோஷம். உண்மையான மகிழ்ச்சியை நம்ம யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரதே இல்லை. கஷ்டப்பட்டு காசை சேர்த்தி சில நாட்கள் வந்து போகிற உறவுகளுக்காக அவ்வளவு செலவு பண்றான். சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கறான். யாருக்கு? லவ்வருக்கு, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கறான். அப்புறம் இவனுக்கு லவ்வரே இல்லைன்னு அது சர்ப்ரைஸா சொல்லிட்டு போயிருது. நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீல, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன கிஃப்ட்? நானும் நீ இனிமேல் லவ் பண்ணல, அதான் நான் கொடுத்த கிஃப்ட். தேங்க்யூ பை. இனிமேல் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம். நான் உன்னை பிளாக்லாம் பண்ண மாட்டேன், உன் நம்பரை பிளாக் பண்ண மாட்டேன், எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன், போலீஸ்ல சொல்ல மாட்டேன். நீ எப்ப வேணா என்கிட்ட பேசலாம், ஆனா ஃப்ரெண்டா பேசு. அடுத்த நாள்ல இருந்து இந்த பைத்தியக்காரனும் இந்த பைத்தியக்காரச்சியும் ஓகே. அப்பா எப்படி பேசுறோமே. நான் என்ன கேட்கிறேன், அப்பா தூக்கத்துல இருக்கிற உங்க அம்மாவை எழுப்பி உங்க பையன் எப்ப பிறந்தான்னு கேட்டா, நீ பிறந்த நிகழ்வை கண்ணுக்குள் ஒரு திரைப்படமாக மனதுக்குள் ஒரு திரைப்படமாக அப்படியே வைத்து ஒவ்வொரு காட்சியாக விவரித்து விவரித்து அழகாய் சொல்பவள் பெயர்தான் தாய் என்று பெயர். அம்மா நம்ம பிறந்தப்ப நம்ம வீட்டு சூழல் எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. அந்த அம்மா உட்காந்து அவ்வளவு சந்தோஷமா சொல்லு, டே நீ பிறந்தப்ப உங்க அப்பா இல்லடா, அப்பயும் உங்க அப்பா இல்லடா, போயிட்டான்டா எங்கேயோ, ஏங்க வலிக்குதுங்க, எங்க அம்மா கொண்டு போய் சேர்த்திட்டாங்க வாங்கங்கிறேன், வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலைன்னு இல்லடா இப்போ வரைக்கும் உங்க அப்பாவுக்கு. அப்புறம் வந்துட்டாருன்னு வச்சுக்க, அப்புறம் பெரியமா இருந்தாங்கடா, மாமா இருந்தாங்கடா, ஐயோ கடைசியில குழந்தை தலை திரும்பிருச்சுனாங்க, பயமுறுத்திட்டாங்கடா, நான் கும்பிட்டுட்டே இருந்தேன்டா சாமிய, நல்லபடியா நீ பிறந்துட்டடா கண்ணு அப்படின்னு ஒரு கதையை அவ்வளவு அழகா அந்த அம்மா சொல்லும். அந்த உண்மை கதையை கேட்கறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. ஃபேக் ப்ரொஃபைல்ல போய் ஹாப்பி பர்த்டே. ஏன் மனசுக்குள்ள ஒரு யூட்டர்ன் எடுங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், உங்கள் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கூட வரும் என்பதை மனதினுடைய ஆழத்தில் போட்டு வையுங்கள். இந்த உலகத்துல எல்லாருமே தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு அசோசியேஷன் தான். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு அசோசியேஷன் தான்.
ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் அசோசியேஷன் ஆறதுக்கு, இந்த உறவு முறைகள் எல்லாம் நாம அப்பப்ப வாழ்க்கையில மீட் பண்றதுக்கு, தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு முக்கியமான 2 உறவுகள் காரணம். அந்த உறவின் பெயர் தான் அப்பா அம்மா. அவங்கள மரியாதையா நடத்துங்க. மனசுக்குள்ள ஒரு யூட்டர்ன் எடுங்க. எப்ப அப்பா கால் பண்ணாலும் எடுங்க. அம்மா எப்ப போன் பண்ணாலும் அட்டன் பண்ணுங்க. பேச டைம் இல்ல, காலேஜ்ல ரொம்ப பிஸி, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களப்பா? ஆமா, உங்களுக்கு சூப்பர் தங்கம், தயவு செஞ்சு அம்மா பாட்ட பேசிருங்கடா செல்லம், ப்ளீஸ் ரெக்வெஸ்ட். நான் ரொம்ப பிஸி. நீ என்ன பிஸின்னு உங்க அப்பா உங்களை பெத்தவங்களுக்கு தெரியாதா? இந்த ஆதார் கார்டை பெத்ததே அந்த 2 ஆதார் கார்டு. அந்த 2 ஆதார் கார்டுக்கு தெரியாதா என் பையனும் என் பொண்ணும் எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு? அப்புறம் கூப்பிடுறமா. நான் சொல்லவா? பேசுகிற நிமிடங்களை, பேசுகிற நொடிகளை, பேசுகிற நாட்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தால் பேசுவதற்கு ஒரு நாள் உறவு இல்லாமல் போய்விடும். என் அருமை சொந்தங்களே, உங்களை நேசிப்பவர்களுக்கு, உங்களுக்காக வாழ்பவர்களுக்கு தயவு செஞ்சு பேசுங்க. இப்ப கேட்கறப்ப காமெடியார் சில பேர்லாம், ஆனா நீங்க பேசுற சும்மா சிரிச்சு கலாச்சிட்டே இருப்பாங்க சில பசங்க எல்லாம். நான் அவனுங்கள காமெடியா எடுத்துக்குவேன். எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். ஒரு 30 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அவன் லைஃபை பார்த்தா திருப்பத்தூர் நடந்து போயின்னு இருப்பான். டால்லாம் வாழ்த்துன்னு சொரிஞ்சுன்னு, என்ன தம்பி உற்சாகமா இருந்த, வயசாகி போச்சு சார், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா அப்பா அம்மா பாருங்க, எனக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் பெருசா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரி, குறிப்பா இந்தியாவில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரி பொதுவா சொல்லிடலாம், தியாகிகள் உலகத்திலே யாரும் கிடையாது. ஏன்? எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு இவன் காப்பாத்துவான்னு நம்புவாங்க. அந்த மனுஷன் வாழ்க்கை முழுக்க எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவன் காப்பாத்திடுவான்னு நம்புவாங்க. அவன் அவங்க நம்பிக்கையை மட்டும் காப்பாற்ற மாட்டான், சொத்தை காப்பாத்திடுவான். அதனாலதான் நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொண்டு போய் மனு கொடுத்தோன்னே சொத்தை என்ன பண்றாங்க, மறுபடியும் பையன் இருந்து வாங்கி பொண்ணுட்டு இருந்து வாங்கி அப்பா அம்மாக்கே கொடுத்துடுறாங்க. சில அப்பா அம்மாக்கள் அந்த தைரியமா முடிவெடுத்துடுறாங்க. ஏன்? சும்மா டார்ச்சர் பண்றானுங்க வேஸ்ட் ஃபெலோஸ். ₹1 சம்பாதிக்கல, நான் சம்பாதிச்ச காசை வச்சுட்டு 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சார், அந்த 4 பேரை அடிச்சு சொத்தை எனக்கு வாங்கி கொடுங்கிறார் ஒருத்தர். வந்துருச்சு, செட்டில் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. மனசுக்குள்ள யூட்டர்ன் எடுங்க. நீங்க ரொம்ப எல்லாம் பாசத்தை கொட்டி காமிக்கிறேன்னா சார், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வாழ்க்கையில கணவன் மனைவியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்க நிரந்தரமா போக முடியும். உங்கள் மகனோ மகளோ மருமகனோ அடுத்த சந்ததிகளோ உங்களை காப்பாற்றுங்கிற எண்ணத்திலேயே நீங்க மூழ்கி போயிடாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நடைமுறை உண்மை. நிறைய பேர் வயசான இவரு எங்க குருஜி சொல்லுவாரு, எந்த மிருகமும் வயசானதுக்கு அப்புறம் தான் பெத்த குழந்தைங்க தன்னை காப்பாற்றணும்னு நினைக்காதும்பார். மனுஷன் மட்டும்தான் உயிரினங்கள்லயே வயசானதுக்கு அப்புறம் நாம பெத்ததான் நம்ம காப்பாற்றணும்னு நினைப்பாம்பார். ஆனா அந்த மனுஷன் காப்பாற்ற மாட்டாம்பார். சிம்பிளா இருங்க, பெருசாலாம் குழப்பிக்காதீங்க, வாழ்க்கைய இயல்பா இருங்க. நீங்க மனசுக்குள்ள எடுக்க வேண்டிய யூட்டர்ன் என்ன தெரியுமா? இது நாள் வரை வாழ்க்கையில எதெல்லாம் உண்மையான சித்தாந்தம் நினைச்சீங்களோ அதை அத்தனையுமே உடைச்சிட்டு இயல்பான வாழ்க்கையை என்னைக்கு வாழ்றீங்களோ அன்னைக்கு நல்லா இருப்பீங்க. எது இயல்பான வாழ்க்கை? நான் சொன்னல, சின்ன வயசுல நமக்கு சின்னதா கிடைச்சது எல்லாமே பெருசா தெரிஞ்சதுன்னு. இன்னைக்கு 20 வயசு தொட்டுக்கிற பசங்க அத்தனை பேருமே சின்ன வயசுல ஊர் பக்கம் அவ்வளவு ஜாலியா விளையாண்டவன். ஒரே ஒரு ஓட்ட டயரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர் ஓட்டிருக்கீங்க? டயரை வச்சு ஓட்டிருக்கீங்க? இந்த பாரு அட்டன் இல்ல, நீங்களாம் ஓட்டிதான் ஆகணும். நீங்களாம் டயர் கண்டுபிடிச்ச காலத்துல பிறந்தவங்க. நான் இந்த பசங்களை கேட்கிறேன், சின்ன பசங்களை, 20 வயசு ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாம். ஆமா, அதான் ஓட்டு. அப்புறம் ஒரு சைக்கிள் கடையில போய் ஒரு வீல் சும்மா இருந்ததுன்னா, அண்ணா கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா பண்ண போற? கொடுங்கண்ணே, நான் என்னவோ பண்ணிக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு சர்ன்னு அதுல ஒரு ரேஸ் வைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நுங்க 2 சைடு சேர்த்து ஓட்டிக்கிட்டு இருப்போம். எல்லாம் எளிமையா இருந்த வரைக்கும் எல்லாமே இந்த வாழ்க்கையில அழகா இருந்ததுங்க. நானே யோசிப்பேன், கார் நல்ல கார் தான் வாங்கியிருக்கேன், அந்த காரை எவனா இடிச்சு போட போறானோ காருக்குள்ள கவலைப்படுறேன். எதுக்கு இந்த தலைவிதின்னு யோசிக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போறவனுக்கு என்னைக்காவது கவலை இருக்கா? ஷேர் ஆட்டோல போறவனுக்கு கவலை இருக்கா? கார்ல போற அத்தனை பேருக்கு கவலை இருக்கு. ஏன்? இழுத்து விட்டுக்கிட்டு இவன் அவன் ஜாலியா போறான். ஷேர் ஆட்டோ இருக்கிறவரு கண்ணாடி தட்டி வயா சார் அப்படிங்கிறார். அவர் கண்ணாடி தட்டுறப்ப வேகமா தட்டிட போறான்னு பயமா இருக்கு. அவன் நம்மளை பாராட்டுறான். அந்த பாராட்ட கூட மனசுல உண்மையா வாங்க முடியாத அளவுக்கு நாம வெளிப்புற அடையாளத்துல சிக்கி தவிக்கிறோம். நான் யோசிச்சேன், இனிமேல் வந்து நாம நமக்கு தான் மரியாதை தரணும். கரெக்டா? நாம சேஃபா போகணும்னு தானே கார் வாங்கணும். கார் சேஃபா இல்லைன்னா என்னப்ப, சில பேர் இடிச்சுட்டானே போவான். அன்னிலிருந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, முதல் முறை எந்த கார் வாங்கினாலும் காரு கீழே உட்காந்து நானே ஒரு கோடு ஃபர்ஸ்ட் போட்டுருவேன்.
ஏன் நான் வாங்கி நானே கோடு போட்டுக்கிறேன், அப்புறம் அடுத்தவன் போடுங்க. சிம்பிளா எடுத்துங்க வாழ்க்கைய, எதையுமே குழப்பிக்காதீங்க. எனக்கு கேட்டாங்க கால் பண்ணி, சார் எப்போ வருவீங்க? நான் சொன்னேன், சார் 7 மணிலிருந்து 7:10 வருவேன்னு. கேளுங்க பரதியன்ட்ட 7 மணி, இன்னும் நான் வந்தோன்னு சொன்னேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. 7:10 கரெக்டா 7:08 வந்துட்டேன். நம்ம கரெக்ட் என்னைக்குமே சரியான விஷயத்த சொல்லிட்டாலே பிரச்சனையே கிடையாது, கதையே வேண்டாம். ஒரு பையன் அம்மாட்ட கேட்டிருக்கான், அம்மா கதை சொல்லுவான்னு. ஒரு 10 நிமிஷம் இரு, உங்க அப்பா வருவான், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். ஓட்டுவான் பாரு ரீலு. எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா அவளை கதை ஓடி இருக்கு ஒரு வீட்லயும். அவ்வளவு ரீல ஓட்டுவாங்க, கேள்றா. நான் முழுக்க நான் நிறைய யோசிச்சுட்டே வந்தேன். என் வாழ்க்கையில என்னோட அம்மாட்ட இருந்து, என்னுடைய தோழிகள்ட்ட இருந்து, என்னுடைய சகோதரிகள்ட்ட இருந்து, என் மனைவிட்டு இருந்து, என்னுடைய பொண்ணு, இப்ப என் பொண்ணுட்டு இருந்து, இந்த உலகத்துல பெண்களால நம்ம எவ்வளவு நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி பாக்குறோம், நம்ம வீட்டு பெண்கள்லாம் எப்படி பாக்குறோம், அடுத்த வீட்டு பெண்கள்லாம் ஏன் அந்த பார்வை உடனே மாறிடுது, அடுத்த செகண்ட் மனச கொரூரம் ஆயிடுது. எப்படி இந்த மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய என்ன? அக்கா இங்க பாரு, ஏய் வாத்தியாரோட பாத்துருக்க, மண்டையில கொண்டு ஓடு போடணும். பேசிக்கிட்டு இருக்கேன் 4 பேரும் அந்த பேச்சு. உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆமா, முடி 1 முழம், பூ 4 முழம், வேற இதுல அழகா கேட்டுட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரு என்னடி கேக்குறீங்க, வாங்கடி போலாம். நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த அக்கா. 3 அக்கா அவ்வளவு அழகா கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு பொம்பளை வந்து எடுத்து விட்டு போயிருக்க, அருமையா இருக்கும். உனக்கு தாங்க சப்போர்ட் பண்றேன், அமைதியா இருக்கா. சிமா அப்படி சொல்லக்கூடாது தம்பி, அவன் அதான் தப்புங்கிறான். சின்ன பையன்ல, வளர சரியாயிரும். கல்யாணம் அடி வாங்கணும், சரி அமைதியாயிருவான். உனக்கு இப்ப கூட நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கூட உனக்கு புரியல. அந்த மாதிரி பசங்க அப்படி விளையாட்டா இருப்பாங்க, ஜாலியா. சின்ன பசங்க தானே. வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. இன்னொன்னு, இங்க இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைங்களுடைய அம்மா அப்பாவா, பெற்றோர்களா, படிக்கிற குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்குதுங்கிற குழந்தைங்களுடைய பெற்றோர்களா கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஓகே, கேட்கல. படிக்கிற குழந்தைங்கன்னா ஒரு பையனே கை தூக்குறேன். நீங்க இந்த பெற்றோர்கள் மனசுக்குள்ள எடுக்க, இப்ப நான் வந்து ஆண்கள் கணவன் மனசுக்குள்ள எடுக்கிற யூட்டன் என்ன வேணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆண்கிற திமிரா இருக்காதீங்க, இயல்பா இருங்க, அன்பா இருங்க. பெருசாலாம் நீங்க ஒரு மேஜிக்கு பண்ண வேண்டாம். அந்த அம்மாட்ட உட்காந்து 5 நிமிஷம் நிம்மதியா பேசுங்க. இளைஞர்கள் வீட்டுல இருக்கிற பெண்ணை எப்படி பாக்குறியோ, வெளில இருக்கிற பெண்ணை அதே மாதிரி மரியாதையோட பாரு. இப்ப அண்மையில வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செய்தி எனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது இல்லையா. ஒரு பைக் ரைடர் வந்து, எவ்வளவு கொடுமைங்க இந்த நாட்டுல, எவ்வளவு அவமானம். ஒன்னே ஒண்ணு சொல்லவா, இந்த தேசத்திலே இந்த 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 மண்மகள் அப்படிங்கிறோம், பாரத தாய்ங்கிறோம். நதிகளுக்கு பெண்ணோட பெயர், வாழ்கிற பூமிக்கு பெண்ணோட பெயர், கும்பிடுற தெய்வத்துக்கு பெண்ணோட பெயர், எல்லாம் வச்சுட்டு பெண்களை மதிக்கலைன்னா இது மாதிரி ஒரு போலித்தனமான வாழ்க்கை உலகத்துல வேற யாரும் வாழவே முடியாதுன்னு அர்த்தம். எவ்வளவு அவமானம். ஒரு பெண் எங்கேயோ வெளிநாட்டுல இருந்த பெண் வந்து இங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறா, இல்ல நம்ம ஊர்ல பிறந்த பெண்ணு வெளியில வீதியில் இருக்கிறவன், தெருவில் இருக்கிறவன் அத்தனை பேருமே என்ன காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணு நடந்து போறப்ப அந்த பொண்ணு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். ஓஷோ சொல்லுவாரு, எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் செய்கிற வன்மம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வன்மத்தினுடைய கூட்டுத்தொகையும் பாரு. என் மனசுல ஒரு வன்மம் இருக்கா, இன்னொருத்த மனசுல ஒரு வன்மம் இருக்கா, எல்லாமே ஏடா 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 ஏடாயி சேர்ந்து 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 ஏதோ ஒரு ஆண் மனதில் மொத்த வன்மமாக வெடித்து ஒரு பெண்கிட்ட போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெண் தனியாக இருந்தால் அது ஆணுக்கு கிடைத்த வாய்ப்பு அல்ல, பொறுப்புன்னு என்னைக்கு ஒரு ஆம்பளை புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு சொசைட்டி சூப்பரா இருக்கும். இந்த கலாச்சாரம் என்னன்னா, அவ்வளவு சீக்கிரமா பசங்களை குறைய சொல்ல முடியாது, அவ்வளவு நல்ல பசங்க. ஏன் இந்த ஃப்ளட் வந்தப்பெல்லாம் எந்த பையனை வந்து ஏரியாக்குள்ளேயே விட மாட்டீங்களோ, எந்த பையனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டீங்களோ, எந்த பையன் ஃபுட் டெலிவரி நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் அதை எடுத்துட்டு வந்தானா காலிங் பெல் அடிச்சுட்டு கீழே நில்லு, நான் கீழே வந்து வாங்கிக்கிறேன்னு எவனை நீங்க குறை சொன்னீங்களோ அந்த பையன் தான் மழையில நீங்க வீட்டுக்குள்ள மூச்சு விட முடியாம தவிச்சப்ப கொண்டு வந்து உங்களை தூக்கி வெளில போட்டான். நீங்க எடுக்க வேண்டிய மனசுக்குள்ள யூட்டன் என்ன தெரியுமா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தன் உருவத்தை பார்த்து அவனோட கேரக்டர் இதுதான் முடிவு பண்ணாத.
நல்லா சூப்பரா அழகா அம்சமா இருக்கிறவன் 1000 தப்பு பண்ணுவான். இவன் தப்பு பண்றாங்கிற மாதிரியே முகம் இருக்கு நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிறீங்கல்ல, அவன் அவ்வளவு ஒழுக்கமான பையனா இருப்பான். எவன் காப்பாத்துனா அவங்கள? நீச்சல் அடிச்சு வந்து யாரு காப்பாத்துனா? வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கான், நீச்சல் அடிக்க தெரியல. வயிற்றுச்சல் மேடம். இதெல்லாம் எங்க சார் இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஸ்விம்மிங் பூல்ல இருக்கா தம்பிங்கிறான் ஒருத்தன் காப்பாத்துறப்ப. நீச்சல் அடிச்சு வாங்க சார், நீச்சல் அடிக்க தெரியாது. அவன் கேட்கறான், அப்புறம் ஏன்டா ஸ்விம்மிங் பூல் கட்டினேன்? கட்டிட்டேன்டா தம்பி. சிரிச்சுக்கிட்டே அவன் தூக்கிட்டு வந்து வெளில போடுறான். கோடி கோடியா பணம் இருக்கு, போட்ல கொண்டு வந்து இந்த பையன் வெளில விடுறான். காசு கொடுத்தா சார் போங்க சார்ன்னு போறான். காசு கொடுத்தா சார் போங்க சார்ன்னு போறான். ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டு மத்தவங்களா ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் தங்கச்சி இருக்கிற இடம் தேடி போறப்ப ஒரு பையன் இப்ப அண்மையில விழுந்து இறந்து போறானே சென்னையில. என்னங்க இந்த வாழ்க்கை? அவ்வளவு அன்பு மிகுந்த மனிதர்கள், நேசம் மிகுந்த மனிதர்கள் கொண்டாடுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடிட்டு இந்த உலகம் எவ்வளவு அற்புதமானதுன்னு நினைச்சிட்டு கண்களை திறந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள் உடனடியாக உங்கள் கண்களுக்கு தெரிவார்கள். நீங்க பாக்குற உலகம் எல்லாம் தப்பா பாக்குறீங்க. ஓ பசங்களா, உடனே கெட்ட பசங்க. பையன் 4 பேர் நின்று சிரிச்சா பிடிக்காது பெரியவங்களுக்கு. 4 பசங்க சேர்ந்து நின்று சிரிச்சா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? உருப்பட மாட்டானுங்க, உருப்படவே மாட்டானுங்க அவனுங்களாம். என்னங்க இப்ப என்ன சாதிச்சுட்டான்னு இவன் சிரிக்கிறான். நான் கேட்கிறேன், சிரிக்கிறது ஏன் சாதிக்கணும்? கரெக்டா இல்லையா? இல்ல மேம், நியாயமா நம்ம ஒத்துக்கணும். பசங்களை நம்ம எவ்வளவு குறை சொல்றோமோ அதே அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறையை நம்ம உணரணும், நிச்சயமா உணரணும். ஏன்னா நம்மளால வாழ்க்கையில பிரஷர்ல சிரிக்க முடியல. அவன் சிரிச்சா நமக்கு வயிற்றுச்சலா இருக்கு. கரெக்டா? இன்னும் 20 வருஷம் கழிச்சு அவனும் சிரிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு இஎம்ஐ கட்டணும், இபி பில் கட்டணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சொந்தக்காரனுக்கு எப்ப உடம்பு சரியில்லாம போகுமோ அப்பதான் உடம்பு சரியில்லாம போகும். அந்த சொந்தக்காரனுக்கு எவனுக்குமே கண்ணுக்கு தெரியாது, நம்மளை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஹெல்ப் கேட்பான். என்னைக்கு நமக்கு பணம் இல்லையோ அன்னைக்குதான் குடும்பத்துல வரிசையா கீழே விழுந்து கிடப்பாங்க, உடம்பு இல்லைன்னு. எல்லாமே நடக்கும். அப்ப அவனுமே சிரிக்க முடியாத சூழலுக்கு போவான். அவனுக்குமே வாழ்க்கையினுடைய அழுத்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் சிரிச்சுட்டு தான் போட்டுமே, சந்தோஷமா சிரிக்கட்டுமே. யாரையும் காயப்படுத்தாம அவனுக்குள்ள பேசிதானே சிரிச்சுக்கிறான். எந்த அப்பாக்களுக்கும் குடும்பத்துல எவன் சிரிச்சாலும் பிடிக்கல. இது அப்பாக்களுக்கான மனவியாதி. என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல வந்தோன்னு கேட்பாரு. உன்னை வீட்டுல பேசுவாங்க, ஹிட்லர் வந்துட்டான். படிக்கிறப்ப ஏன் சிரிக்கிற? இல்லப்பா நல்லா எழுதியிருக்காங்க அதை நினைச்சு சிரிக்கிறேன். ஏன்? இயல்பாருங்க, சந்தோஷமா இருக்க விடுங்க. உங்களால சிரிக்க முடியலையா? சிரிக்கட்டும். நான் பெற்றோர்கள் குழந்தைகளை சொன்னல, நீங்க பெற்றோர்கள்லாம் எடுக்க வேண்டிய யூட்டர்ன் என்ன தெரியுமா? உங்க குழந்தைங்களை என்னைக்குமே வியாபார சந்தையில வச்சு விற்கக்கூடிய பொருளா மட்டும் பார்க்காதீங்க. வியாபார சந்தையில வச்சு விற்கக்கூடிய பொருளா மட்டும் பார்க்காதீங்க. என்னுடைய வேண்டுகோள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர், அற்புதமான கவிஞர். அவர் வாழ்ந்த காலத்துல நாமெல்லாம் வாழ்ந்தோங்கிறதே ஒரு பெருமை. அவர் பித்தன் ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. இங்க இருக்கிற இளைஞர்கள் உட்பட எல்லாருக்கும் சொல்றேன், ரொம்ப விலை குறைவு தான், வாங்கி படிங்க. பித்தன் ஆலாபனை சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அருமையான கவிதை தொகுப்பு எல்லாமே. அந்த பித்தன்கிறது ஒரு குறியீட்டுக்கான சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு எழுதுறாரு, பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து புத்தகங்கிட்ட சொல்றாரு, புத்தகங்களே சமர்த்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான். புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான். அவன் மேலும் சொன்னான், குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள். யாரு பாட புத்தகமா இருக்கா? குழந்தைங்களே பாட புத்தகமா தான் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லித்தரதை விட அவங்க உங்களுக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லித்தரதான் அதிகமாக இருக்கும். குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள்? உங்கள் புத்தகங்கள் கண்களை திறப்பதில்லை, அவை ஊற்று கண்களை தூர்த்து விடுகின்றன. காகித ஓடங்களை நம்பி இருப்பவர்களே, மார்க் 100க்கு 95 எடுத்தாதான், 100க்கு 90 எடுத்தாதான், 100க்கு 100 எடுத்தாதான், நீட் பாஸ் பண்ணாதான், ஜேஇ பாஸ் பண்ணாதான், மார்க் நம்பியே இருக்கும்ல. காகித ஓடகங்களை நம்பி இருப்பவர்களே, நீங்கள் எப்படி அக்கறை போய் சேருவீர்கள்? காகிதோட அக்கறை போய் சேராதுல்ல, நீங்கள் எப்படி அக்கறை போய் சேருவீர்கள்? உங்களுக்காகவே பொருளுகின்றன, நீங்களோ அவற்றை படிப்பதில்லை. இதோ உண்மையான உயிர்மை எழுத்துக்கள்
உங்கள் முன் நடனமாடுகின்றன. மனுஷங்க, உங்கள் உண்மையான உயிர்மை எழுத்துக்கள் உங்கள் முன் நடனமாடுகின்றன. நீங்கள் அதை படிப்பதே இல்லை. நீங்களோ அவற்றை கற்றுக்கொள்வதும் இல்லை. ஒவ்வொரு பூவும் பாட புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதே இல்லை. ஒரு பூ கூட வாழ்க்கையில் நமக்கு சொல்லி தருது. ஒவ்வொரு பூவும் பாட புத்தகமா இருக்கிறத நீங்கள் அறிவதே இல்லை. நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில், நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள். கடைசியா சொல்றாரு, உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன. உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன. சூரியனை காண விளக்குகள் ஒருபோதும் தேவைப்படுவதே இல்லை. இது எல்லாருக்கும் புரியது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் எளிமையா சொல்றேன். வாழ்க்கை ரொம்ப பெருசு. வெளியில உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறத மட்டும் வச்சுது நீங்க உங்க குழந்தைங்களுடைய திறமை இதுன்னு எடை போட்டுறாதீங்க. அவன் ஒரு சூரியன் மாதிரி இருக்கலாம். நீங்க ஏன் அகல் விளக்கா வரலன்னு உங்க பையன்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. அவன் சூரியனை பார்க்க ஆசைப்படுறான். நீங்க அகல் விளக்க வச்சுக்கிட்டு, அதுவும் பகல்லே வச்சுக்கிட்டு, டேய் இதாண்டா வெளிச்சம் இதாண்டா வெளிச்சம்னு சொன்னா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவன் சிரிக்கிறான். அம்மா இது இல்லம்மா, நான் வேற மாதிரி ஒரு உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேம்மா. உங்களுக்கு புரியறதே இல்லை. என் அருமை பெற்றோர்களே, உங்களை அத்தனை பேருக்கு சொல்றேன், கலீல் ஜிப்ரான் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்களானே தவிர உங்களால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் உங்கள் அன்பைதான் அவர்களுக்கு தர முடியுமே தவிர உங்கள் சிந்தனைகளை ஒருபோதும் அவர்கள் சிந்தனைகளாக மாற்றவே முடியாது. இது கலீல் ஜிப்ரான் சொன்னது. தயவு செஞ்சு போட்டு அவனை அமுக்காதீங்க. ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறானா, ஸ்போர்ட்ஸ்ல அவன் நல்லா வரட்டும். ஒருவேளை அவன் எதிர்பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வர முடியலையா, டேய் பரவாயில்லடா, உன்னால முடிஞ்சதை நீ ட்ரை பண்ண, இனிமேல் உனக்கு என்ன பெஸ்டா வரும்னு நீ யோசிக்கிறையோ அதுக்கு அம்மா அப்பா நாங்க இருந்து ஹெல்ப் பண்றோம்டான்னு சொல்லுங்க. எந்த அம்மா அப்பாவை தெரியுமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெயிச்சிரு 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 படிச்சிரு 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 இப்படி சொல்ற அம்மா அப்பாவை குழந்தைங்களுக்கு ஒருபோதும் பிடிப்பதே இல்லை. டேய் நீ ஜெயிக்கிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருறா. ஒரு வேளை தோற்று போனால் கூட உன்னை தூக்கி எழுப்புவதற்கு, உன்னை தாங்கிக் கொள்வதற்கு தாய் தந்தையினுடைய தோள்களும் கைகளும் இருக்கிறது என்று சொல்கிற தாய் தந்தையரை மட்டும்தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள் உங்கள் அத்தனை பேருக்கும், நீங்க பெற்றோர்களா இருக்கிற நீங்க அத்தனை பேரும் எடுக்க வேண்டிய, மனசுக்குள் எடுக்க வேண்டிய முதல் யூட்டர்னு, உங்க குழந்தைங்க வியாபார சந்தையில் விற்கப்படுகிற பொருட்கள் அல்ல, அவர்கள் உயிர்கள். அவர்களுக்கென்று தனி எண்ணங்கள் இருக்கிறது, அவர்களுக்கென்று தனி வானம் இருக்கிறதுன்னு நினைங்க. நம்ம மனசுக்குள் யூட்டர்ன்ல ஆண் என்ன யூட்டர்ன் எடுக்கணும், கணவன் என்ன யூட்டர்ன் எடுக்கணும், அம்மா அப்பா மனசுக்குள்ள என்ன யூட்டர்ன் எடுக்கணும், நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா இந்த யூட்டர்ன் எடுக்கணும்னா நாம படிக்கணும். நேத்து தேனி புத்தக திருவிழாவில் பேச ஆரம்பிக்கிறப்ப, அது கலை நிகழ்ச்சி தான், பேச ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், எங்கள் மண்ணை சேர்ந்த அன்பு பெரியவர் எழுத்தாளர் ஈரோடு தமிழன் ஐயா சொன்னாரு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் 10 பறவைகளோடு பழகி, நீங்கள் 10 பறவைகளோடு பழகி 11ஆவதாக ஒரு பறவையாக மாறிவிட முடியாது. நீங்கள் 10 நதிகளோடு பழகி 11ஆவதாக ஒரு நதியாக மாறிவிட முடியாது. ஆனால் நீங்கள் 10 புத்தகங்களை படித்தால் 11ஆவதாக அனைவரும் படிக்கிற புத்தகமாக நீங்கள் மாற முடியும். புத்தகத்திற்கான வலிமை இதுதான் சொன்னார். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை கொண்டாடுங்க, பாட்டு கேளுங்க, இன்ஸ்டால இருங்க, ஃபேக் ப்ரொஃபைல் கூட வச்சுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தயவு செய்து ஒரு நாளைக்கு பாட புத்தகம் அல்லாமல் நீங்கள் விரும்புகிற துறை சார்ந்த புத்தகத்தை, நாவலோ கவிதையோ சங்க இலக்கியமோ சிறுகதையோ எது வேணா இருக்கலாம், கட்டுரையோ எது வேணா இருக்கலாம், ஆட்டோபயோகிராஃபி தன் வரலாறோ எது வேணா இருக்கலாம், அந்த புத்தகத்திலிருந்து இன்றிலிருந்து 10 பக்கங்களாவது படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் உங்கள் தலைமுறையே திரும்பி பார்க்கிற அற்புதமான வாழ்க்கையாக மாறுவதற்கு தினந்தோறும் நீங்கள் படிக்கிற 10 பக்கங்கள் மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை உண்டாக்கும், ஒரு மாயாஜாலத்தை கிரியேட் பண்ணும். என்னோட ரெக்வஸ்ட் இதுதான். காலேஜில் ஸ்கூல்ல லைப்ரரி இருந்தா போங்க, உட்காருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், படிக்கணும் டைம் இல்லை, படிக்கணும் டைம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா பாடத்தை தாண்டி வெளியில நீங்க படிக்க ஆரம்பிக்கிறப்ப
பாடமும் உங்களுக்கு எளிதாக மனதில் சென்று சேரும் என்பதை நினைவில் வச்சுங்க. முடிந்தவரை அனைவரும் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நாம் எடுக்க வேண்டிய மனசுக்குள்ள யூட்டர்ன்ங்கிறது மனிதத்துக்கு போறது, எளிமைக்கு போறது, பண்பாட்டுக்கு போறது, கலாச்சாரத்துக்கு போறது, பெரியவர்களை மதிக்கிறது, வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்கிறது, வீட்டில் இருக்கிறவர்களிடம் அன்பாக பேசுவது, முகம் தெரியாத யாருக்கோ நம் அன்பை தெரிவிப்பதை விட முகம் தெரிந்த மனிதர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது, இதுதான் நாம கத்துக்க வேண்டியது. நீங்க போங்க, நம்ம தீர்க்கதரிசின்னு கலீல் ஜிப்ரானோட புத்தகம் இருக்கு, அருமையான புத்தகம், வாங்கி படிங்க. தமிழாக்கம் கவிஞர் புவியரசு பண்ணியிருக்காரு. இறையன் பையாவோட புத்தகங்கள் இருக்கு, வாங்கி படிங்க. எவ்வளவு அருமையான புத்தகங்கள் எல்லாம். கண்ணதாசனுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. இந்த மொழியில இல்லாத எழுத்தாளர்களா? சின்னஞ்சிறு பழக்கங்கள்னு, இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன், சின்னஞ்சிறு பழக்கங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு, அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர்னு ஒருத்தர் எழுதுனது. அது தமிழாக்கம் இருக்கு, தயவு செஞ்சு அதை படிங்க. அந்த புத்தகத்துல வர விஷயங்களை நீங்க பின்பற்றுனீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில உருவாகும். ஏன் புத்தகத்தோட பெயர், அதை எழுதினவங்க, அது என்ன பதிப்பகம்லாம் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். எதுவுமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து எல்லாம் இருப்பவனாக இன்றைக்கு சமுதாயம் என்னை அடையாளம் கண்டு கொண்டதற்கு காரணம் படிப்பு மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி, படிப்புதான் உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும். படிப்புதான் சக மனிதனை மனிதனாய் உணரச் செய்யும். படிப்புதான் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லும். படிப்புதான் நம் அறிவு ரொம்ப ரொம்ப சிறியது என்று கற்றுத்தரும். படிப்புதான் பெண்களை மதிக்க கற்றுத்தரும். படிப்புதான் குழந்தைகளுக்கென ஒரு தனி உலகம் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும். படிப்புதான் நமக்கும் முதுமை வரும் என்று சொல்லித்தரும். படிப்புதான் முதுமை என்பது வயது, முதிர்ச்சி என்பது மனது என்பதை சொல்லித்தரும். படியுங்கள், வாழ்நாள் முழுக்க படிப்போம். வாசிப்பதையும் சுவாசிப்பதோடு சேர்ந்து செய்வோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.